ஹலோ. கார்ட் ஷஃபிள் பண்ணேன். இப்போ ரைட் நவ் இந்த நிமிஷம் இந்த நாள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கான மெசேஜஸ் என்னன்ற மாதிரியான ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. சரியா? எப்போவுமே சொல்கிறது தான். எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கான ரீடிங் இல்லைன்னா அது உங்களுக்கான ரீடிங் கிடையாது. உங்களுக்கான ரீடிங்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும். திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஏன்னா புதுசாக முளைச்சி வந்துட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க ரீடிங் பார்க்கும்போது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இல்லை, எத்தனை நிறைய ரீடிங் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. அதுலேயும் அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, மெசேஜ் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு. இது வேணும்னே பண்ணுற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அவங்களுக்கான மெசேஜ் புரியலைன்னா அது உங்களுக்கான மெசேஜ் கிடையாது. சரியா? யாருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மெசேஜ் ஒவ்வொரு பாயிண்ட் நான் சொல்லும் ஒவ்வொரு மெசேஜும் அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நான் என்ன சொல்கிறேன், எதுக்காக நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். ஓகே, திரும்ப வந்துட்டு நீங்கள் என்ன டென்ஷன் ஆக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சில சில்லற வேலைலாம் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்கள். இது சம்டைம்ஸ் டென்ஷன் ஆகும், ஆனால் அவ்வளோ அந்தளவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் டென்ஷன் ஆகிட்டு நான் இது பண்ணிட்டுலாம் உட்கார போகிறது கிடையாது. அந்த மாதிரி உட்கார ஆளும் நான் கிடையாது, இனிமேல் கிடையாது. ஓகே, அதனால் ஸ்டாப் பண்ணுங்கள். மாற்றி வந்துட்டு தேவையில்லாத மெசேஜ் பண்ணுறது. டு மை பியூட்டிஃபுல் கலெக்டிவ், உங்களுக்கான மெசேஜஸ் இன்றைக்கி என்னென்னா, ட்ரீம்ஸ், அன்சாட்டிஸ்ஃபைட், சர்ச்சிங். 3 கார்டு. ட்ரீம்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரீம்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. நானும் என்னோடய ரீடிங்ஸில் திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். உங்களுடைய ட்ரீம்ஸில் வந்து கவனம் செலுத்துங்க. ட்ரீம்ஸில் ஏதோ சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறாங்க, இல்லை ஏதோ சில விஷயங்கள் கிளியர் ஆக போகுதுன்னுட்டு. ட்ரீம்ஸ், உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ், இல்லை ஏஞ்சல்ஸ், இல்லை உங்கள் ஆன்சஸ்டர்ஸ், இல்லை நீங்கள் கும்பிடுற தெய்வம், ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. கண்டிப்பாக சில டவுன்லோட்ஸ் ட்ரீம் மூலயமா உங்களுக்கு நடக்குது. ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்கு கண்டிப்பாக இது உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். ஓகே, இது உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இந்த ரீடிங். இன்கேஸ் நீங்கள் வந்து டவுட்டில் இருக்கலாம். சம் ட்ரீம்ஸ் வந்துட்டு நார்மலாக இருக்கலாம். சம் ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேய் படம் பார்க்குற மாதிரியும் இருக்கலாம். பேய் படம் இதெல்லாம் மாதிரி அந்த மாதிரி ட்ரீம்ஸ் வர்றது, கொஞ்சம் ட்ரீம்ஸில் வந்துட்டு நீங்கள் பயப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு உங்ககிட்ட உங்களை சுற்றி இருக்கிற அந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் அவங்களோட எனர்ஜினால உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரீம்ஸ் வருது. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு சொல்ல வராங்க, ஏதோ சில விஷயங்கள் நமக்கு ட்ரீம்ஸில் தெரியப்படுத்த வராங்க, உங்களோட அந்த இன்னர் செல்ஃப் அது உணர்து இல்லையா, அது உங்களுக்கான ஒரு டிவைனோ நீங்கள் நினைக்கிற பர்சன்ஸ், சில பேர் லவ்ட் ஒன்ஸ் அவங்க உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண வராங்க, ஏதோ சில விஷயங்கள் கிளாரிட்டி கொடுக்க வராங்கன்றது அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? நிறைய பேர் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் சில விஷயங்களில் வந்துட்டு கம்மியாயிட்டே வர மாதிரி இருக்குது. மேபி உங்கள் ஒர்க் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்சன் சம்மந்தமான சில விஷயங்கள் இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காத மாதிரி இருக்கலாம். நம்ம இவ்வளோ நாளாக இவ்வளோ இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு ஏன் திரும்ப சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, ஏன் நம்ம லைஃப்பில் வந்துட்டு சில விஷயங்கள் கம்மியாகவே தெரியுது, குறைவாகவே இருக்குது, இன்னும் நம்மளால் அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆக முடியல சில விஷயங்கள்னு சொல்லிட்டு சில பேர் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு ரீசன். ஸோ அதனால் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணிக்கிறது சில விஷயங்கள்ன்றது சேஞ்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் ப்ராசஸில் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆனால் அலாரம் அடிச்சதில்ல சொல்லுங்க. ஆனால் ஃபோனில் வந்து ஏரோப்ளேன் மோட்டில் தான் போட்டிருக்கோம் அதுக்கு அலாரம். அதனால் ஸ்டாப் பண்ணுங்கள். யாராவது சில விஷயங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? கூகுளில், இல்லை இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஏதாவது ஒரு விஷயம், எதனா ஒரு பர்சன் பற்றியோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உங்களுடைய ட்ரீம்ஸில் கிடைக்குன்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தேடுற இன்ஃபர்மேஷன் நீங்கள் எந்த டிஃப்ரெண்ட்
வேஸில் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க சில விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயம், அதுக்கான ஒரு கிளாரிட்டி, அதுக்கான ஒரு அந்த உண்மை உங்களுக்கு வந்து ட்ரீம்ஸில் தான் கிடைக்குன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுடைய லவ் ஒன்ஸ், டிவைன் யாராக வேணா இருக்கலாம், அவங்க உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு வராங்க, கண்டிப்பாக வராங்க. லவ் ஒன்ஸ், டிவைன், நீங்கள் கும்பிடுற தெய்வம், ஏஞ்சல்ஸ், உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் கண்டிப்பாக அந்த கிளாரிட்டி கொடுக்க வராங்க. கண்டினியூஸாக என்னோடய ரீடிங்கில் இந்த மெசேஜ் வந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரீடிங் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, கண்டினியூவாக பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, டே பை டே பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மெசேஜ் அகெயின் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் தேடுற விஷயம் உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடைக்காது, நீங்கள் வெளியில் வேறு எங்கே சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த விஷயத்த குறைச்சிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீம்ஸை கொஞ்சம் கவனம் வைங்க. 555 கண்டிப்பாக ஏதோ சில விஷயங்கள் கிளியர் ஆக வேண்டியிருக்கு. சில நெகட்டிவ் எனர்ஜி, சில நெகட்டிவ் திங்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு அட்டாச்சாக இருக்கிற சில விஷயங்கள் பற்றின உண்மையில் ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு கிளாரிட்டி தேவை. அந்த விஷயங்கள் உங்களுக்கான அந்த யூனிவர்ஸ் ட்ரீம் மூலமா தெரியப்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு கனெக்ஷன் இருக்குது, லைக் சோல் கனெக்ஷன், இல்லை நீங்களே உங்களுடைய பாஸ்ட் லைஃப் அந்த ஒரு சோல் கனெக்ட் ஆகிட்டு அது மூலமா உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரதா இருக்கலாம். உங்கள் பாஸ்ட் அவங்க சொல்கிறதா இருக்கலாம், ஆன்செஸ்டர்ஸ் சொல்கிறதா இருக்கலாம். நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு வந்துட்டு புரிய வருன்றதுக்காக தான் நான் திரும்ப நான் அந்த விஷயத்த சொல்லிகிட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு நான் சொல்கிற மெசேஜ் உங்களுக்கு புரியல, ரெசனேட் ஆகலைன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது உங்களுக்கான மெசேஜ் கிடையாது, சரியா? நீங்கள் வெளியில் தேடுற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஆனால் நீங்கள் வெளியில் வேறு விதம் எப்படி தேடினாலும் உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்காது, அதுக்கான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் தேடுற விஷயம் என்னமோ அந்த விஷயத்துக்கான ஒரு உண்மையான முகம், உண்மையான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு இவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகே, அதனால் பேஷன்ஸ், வெயிட் பண்ணுங்கள். சில பேருக்கு கண்டிப்பாக உங்களுடைய பாஸ்ட் லைஃப் சோல் இல்லை பாஸ்ட் லைஃப் பர்சன் ஒரு அவங்களுடைய சோல் உங்களுக்கு வந்துட்டு மேபி ட்ரீம்ஸில் அந்த மாதிரி விஷயம். கண்டிப்பாக ட்ரீம்ன்றது சிக்னிஃபிகண்ட். ட்ரீமில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள் தெரிய வருன்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக கம்யூனிகேஷன், சோல் கனெக்ஷன், என்னோட ரீடிங்கில் திரும்ப கம்யூனிகேஷன் இருக்குது. நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து லைட்டாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. நான் சொல்கிற விஷயங்கள் சில பேர் நம்பாத மாதிரியும் இருக்கலாம், சில பேர் வந்துட்டு என்னமோ வராங்க சொல்கிறாங்க போகிறாங்கன்ற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் கிடையாது. நம்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ். கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு டவுட் பண்ணுறீங்க, சில பேர் வந்துட்டு வேறு விதத்தில் தேடிட்டுருக்கீங்க, சில பேர் வந்துட்டு சில பேர் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குதா இல்லையான்றதே ஒரு டவுட்டில் இருக்கிறீங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த ரீடிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்பிக்கை இருக்கவங்களுக்காக மட்டும்தான் இந்த மெசேஜஸ், சரியா? ஓவர் திங்க் கம்மி பண்ணுங்க. ஓவராக திங்க் பண்ணுறத கம்மி பண்ணுங்க. சில பேரோட லைஃப்பில் வந்துட்டு மிராக்கிள் நடந்துட்டுருக்கு. இன்னும் நிறைய மிராக்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்க வேண்டியிருக்கு. டிஸ்னி லேண்ட் அந்த மூவிஸ் மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் நடக்க வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள். கண்டிப்பாக சர்ச்சிங்ன்றது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. தேடுறீங்க, ஏதோ சில விஷயங்கள் தேடுறீங்க, அதுக்கான
ஆன்சர் உங்களுக்கு வந்து ட்ரீமில் தான் கிடைக்கும். வெளியில் வேறு எந்த இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் தேவையில்லாத டென்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு சரியான தூக்கம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் எப்போ ரொம்ப ஆழ்ந்து தூங்குறீங்களோ அந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு அந்த ட்ரீம்ஸில் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும்ன்ற மாதிரி இருக்குது. டெவில் எனர்ஜி 2 times சிக்னிஃபிகண்ட். ஒன்று திரும்பி இருக்குது, ஒன்று இப்படி இருக்குது. டெவில் எனர்ஜி 2 times டெவில். கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் வெளிவர வேண்டியிருக்கு. ஒரு நீங்கள் தவறான ஒரு பாண்டில் இருக்கிற ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பாண்டில் நீங்கள் வந்துட்டு வரப்போகிற மாதிரி இருக்குது. கனெக்ட் ஆக போகிற கண்டிப்பாக உங்களுடைய சோல் கனெக்ஷன்றது கண்டிப்பாக இருக்குது. உங்கள் சோல் கனெக்ஷன் டிவைன் கூடயோ உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் கூடயோ ஒரு பர்சன்ஸ் கூட கண்டிப்பாக சோல் கனெக்ஷன்ன்றது இன்னும் அதிகமாக அந்த பாண்ட் வரப்போகுது. ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்குது. நம்பர் 3 சிக்னிஃபிகண்ட், நம்பர் 2 சிக்னிஃபிகண்ட், 222 333 பார்க்குறவங்களா இருக்கலாம். இல்லை இந்த ரீடிங் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த நம்பர்ஸ் பார்க்குறதா இருக்கலாம். கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு. மேபி 88 போர்ட்டல் வேறு வரப்போகுது இல்லையா? இதெல்லாமே வந்துட்டு ஒரு டோர் ஓப்பனிங் போர்ட்டல், அந்த மாதிரி போர்ட்டல், ஒரு புது விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது, சேஞ்ச் ஆக போகுது. பழைய விஷயங்கள் போய்ட்டு ஒரு புது விஷயங்களுக்காக நீங்கள் சேஞ்ச் ஆக போகிறீங்க. 8ன்றது ஒரு மூமெண்ட், ஒரு புது விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்காத விஷயங்கள் கூட ஒரு புது விஷயங்கள் நடக்க போகுது உங்கள் லைஃப்பில். ஹை பிரீஸ்டர்ஸ் கண்டிப்பாக புது விஷயங்கள் க்ரியேட் ஆக போகுது உங்கள் லைஃப்பில். இன்னும் நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களில் வந்துட்டு லேக்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? அந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வர்றதுக்கு இந்த 88 போர்ட்டலில் சில விஷயங்கள் தடம் மாற்றி வைக்க போகுது உங்களுடைய லைஃப்பை. Be ready. இன்னொருத்தவங்க யாரோ கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸ். நான் அது சடன் வரும்போது ஃபோனில் அப்போ பார்க்குறது தான் அந்த மெசேஜஸ். சம்டைம்ஸ் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்டிருந்தீங்க. கண்டென்ட்ஸ் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏன் வியூஸ் வரமாட்டேங்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எல்லாமே கடவுள் செயல் தானே. எப்போவுமே நான் வந்துட்டு கடவுளை ரொம்ப நம்புவேன். சில விஷயங்கள் லேட் ஆகுதுன்னா ஏதோ ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்குது. நான் எப்போவுமே டெம்பரவரி நம்புறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் பெர்மனெண்ட்டாக தான் ஒரு லாங் டைம் எனக்கு வந்துட்டு வரணும் சில எல்லா விஷயங்களுமே. அந்த மாதிரி இந்த விஷயங்களும் வந்து கடவுள் எனக்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயத்துக்காக என்னை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டெம்பரவரியான ஒரு சந்தோஷமோ சில விஷயங்களும் எனக்கு கொடுக்காம லைஃப் லாங் எனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்குன்றதுக்காகவும் இருக்கலாம். இப்போ இந்த சமயம் நான் அப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய ஜாப் என்ன, உங்களுக்கு மெசேஜஸ் கடவுள் உங்களுக்கு சொல்கிற மெசேஜஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அது என்னோடய ஜாப், நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ளோவில் போங்க. ஃப்ளோ, எந்த விஷயமும் அவசரப்படுத்தாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நடக்கணுன்றது தான். இப்போ என்ன சொன்னால் அந்த மெசேஜ் இதுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும்னு சொல்லி எதுவும் கிடையாது. எல்லாமே ஒரு டிவைன் டைமிங் தான், டிவைன் டைமிங்கில் தான் நடக்கும்ன்றது நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் ரொம்ப பொறுமையாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்த ஒரு எனக்கு கோவமோ எந்த விதமான வருத்தமும் கிடையாது. அதே மாதிரி நீங்களும் எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு கோவப்படாதீங்க, சோகமாக உட்காராதீங்க. எந்த விஷயமும் வந்துட்டு ஓவராக திங்க் பண்ணாதீங்க. ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை, ஏன் எனக்கு இந்த டைமில் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், எனக்கு இந்த பர்சன் வேணும், எனக்கு இந்த ஜாப் வேணும், எனக்கு என்னோடய லைஃப்பில் இந்த விஷயம் சேஞ்ச் ஆகணும். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற நேரத்துலையோ நீங்கள் நினைக்கிற மாதிரியும் நடக்காது. கடவுள் என்ன பிளான் பண்ணியிருக்காங்களோ என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி தான் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு தேவை பொறுமை. அந்த ஃப்ளோவில் அப்படியே போங்க. ஒன்றும் புரியாதப்போ ஜஸ்ட் சைலண்ட்டாக இருங்க, அமைதியாக இருங்க. உங்கள் ஒர்க் என்னமோ அதை மட்டும் பண்ணுங்கள். மற்ற விஷயங்கள் தானாக நடக்கிற டைமில் நடக்கும்.
நீங்கள் வெளியில் தேடுறீங்க, இவ்வளோ அவசரமாக தேடுறீங்க, ரொம்ப ஒரு இதில் இருக்கீங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இதுக்கு பதில் தெரிஞ்சே ஆகணுன்ற மாதிரி ஏதோ ஒரு மீடியா யூஸ் பண்ணியோ ஏதோ சில விஷயங்கள் யூஸ் பண்ணியோ நீங்கள் ஒரு பர்சன் மூலியமோ ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. சில பேர் குறி பார்க்குறீங்க, சில பேர் வந்துட்டு ஜாதகம் பார்க்குறீங்க. இந்த மாதிரி விஷயங்களையும் சில பேர் இருக்கீங்க. உங்களுடைய அந்த ஒரு ஸ்பீடை கொஞ்சம் குறைங்க, ஃப்ளோவில் போங்க, கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க, கடவுளை நம்புங்க. எதுவாக இருந்தாலும் கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு நடக்கும். உங்களில் சில பேர் அந்த ஒரு பொறுமை இல்லாத மாதிரி இருக்குது. லைஃப் எனக்கு வேணும், எனக்கு இப்போ ஆன்சர் தெரியணும்னா உடனே ஆன்சர் கிடைக்காது. எந்த நேரத்தில் உங்களுக்கு அதுக்கான பதில் தெரியணும்னு சொல்லி கடவுள் நினைக்கிறாரோ அந்த டைமில் தான் உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். நீங்கள் அதுக்காக உருண்டு பிறண்டு தலைகீழ நின்னாலும் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்காது. இப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ட்ரீமில் தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க, தெரியணும்னு சொல்லியிருக்குன்னா ட்ரீமில் தான் தெரியும் உங்களுக்கு. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நான்வெஜ் அதிகமாக சாப்பிடாதீங்க. ஸ்மோக் பண்ணுறவங்களா இருந்தால் மேல்ஸ் சொல்கிறேன், ஸ்மோக் அதிகமாக பண்ணுற பர்சன்ஸ் இருந்தால் கொஞ்சம் குறைச்சிடுங்க. ஃபுல்லாகவே குறைக்கிறது நல்லது. இன்கேஸ் உங்களால் அந்த பழக்கம் விட முடியலனா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அந்த பழக்கத்தில் இருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வாங்க. அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே டெய்லி பண்ணணும்னு சொல்லி கிடையாது இல்லையா? இது நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறதுனால அந்த விஷயம் வந்து உங்களுடைய மைண்டில் போய்ட்டு உங்களோட மைண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆகும். சில விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும். ஒரு இல்யூஷனான விஷயம், தேவையில்லாத விஷயங்கள், ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் யோசிக்குங்க. ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு வராது மைண்டில். இன்கேஸ் சில பேர் நிறைய காசிப் பேசுகிறவங்களா இருக்கிறீங்க லேடிஸ், அடுத்தவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, ஆஃபீஸில் என்ன நடக்குது, உங்களை சுற்றி என்ன நடக்குது, அதிக ஆர்வம் கொண்டு இருக்கிறீங்கன்னா அந்த ஆர்வத்தை கொஞ்சம் குறைச்சிருங்க. ஏன்னா உங்கள் எனர்ஜியை ஃபர்ஸ்ட் நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. உங்கள் எனர்ஜி எப்படி நீங்கள் இன்னும் அதிகம் எடுத்துகிட்டு வரலாம், வைப்ரேஷன் அதிகம் பண்ணலாம்ன்றது அதுக்கான விஷயங்கள் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ நெகட்டிவிட்டிலேருந்து தூரமாக இருக்கீங்களோ அது உங்களுக்கு நல்லது. எப்பவுமே அடுத்தவங்களை பற்றின ஒரு விஷயங்கள் அதிகம் தேவையில்லை. ஓகே, இது உங்களுக்கான மெசேஜஸ். ஓகே, ரீடிங் எப்படி இருந்தது என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மெசேஜஸ் ரெசனேட் ஆகும், நிறைய பேருக்கு ரெசனேட் ஆகும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. யாருக்கு எந்த விதத்தில் ரெசனேட் ஆச்சுன்றதை மெசேஜில் சொல்லுங்கள். மெசேஜ் ரெசனேட் ஆகாதவங்க சைலண்ட்டாக போகலாம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இது உங்களுக்கான மெசேஜ் இல்லை. திரும்ப வந்துட்டு இது ஒன்றுமே புரியல, இந்த மெசேஜ் இன்னும் எங்கே, யாருக்கு, எப்படின்லாம் என்னை கேட்காதீங்க, சரியா? தேவையில்லாத நெகட்டிவிட்டி. நீங்கள் தான் நெகட்டிவான சில விஷயங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, நெகட்டிவ்லேயே வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட அந்த நெகட்டிவிட்டியை எடுத்துகிட்டு வராதிங்க. நீங்கள் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அது உங்களுடைய பர்சனல் லைஃப், நீங்கள் அப்படி இருங்க. அதை எடுத்துகிட்டு அடுத்தவங்க மேலே திணிக்காதீங்க எந்த விஷயத்தையுமே, சரியா? இந்த பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கோங்க.